மக்களே, பிக் பாஸ்ல இன்னைக்கு எந்த 3 ஃபேமிலி வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவீல் பண்ண போகிறோம். இன்னைக்கு சம்பவங்கள் நிறைய இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி 3 ஃபேமிலியை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கீங்கடா பிக் பி டீம், பக்கா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதை தாண்டி மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அரோரா மற்றும் திவ்யா அவர்கள் பேசின நிறைய விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ 3 ஃபேமிலி இதில் குறிப்பாக வந்து அரோரா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இது ஒரு இப்போ உங்களுக்கு சிம்பிள் காட்டுறேன். இந்த சிம்பிள் காமிச்சோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த 3 ஃபேமிலி என்னன்ட்டு. ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி ப்ரோமோவாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வரப்போகிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்வதியோட ஃபேமிலியிலிருந்து பார்வதி சொன்ன 2 நபர்களாக தான் இருக்கும். ஒன்று அம்மா, இன்னொன்று அண்ணா. அம்மாக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அண்ணாக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேர் உள்ளே போக போகிறாங்க. ஸோ அதில் 2 பேரும் வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் தெரில. ஏன்னா பார்வதியோட ஃபேமிலி ஃபஸ்ட்டாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னைக்கு எபிசோடோட செக்மெண்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு சௌந்தர்யா வேக்கப் சாங்லேயே சௌந்தர்யா உள்ளே போவாங்க. அதுக்கான ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. அங்கே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்வதியோட ஃபேமிலி உள்ள என்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரில. இது ஒன்று. 2வது ஃபேமிலி யாருன்னா அரோரா தரப்புலேருந்து அவங்க கேட்டது யார், என் ஃப்ரெண்டு கூட என் நாயை அமுச்சு வைங்க அப்படின்றது. ரியா போன பிக் பாஸ் சீசனோட கண்டஸ்டன்ஸான வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸான ரியா வீட்டுக்குள்ளே போவாங்க. நாய்க்குட்டி உள்ளே கேட்டிருக்காங்க. பட் நாய்க்குட்டி உள்ளே போதா இல்லை ஃபுட்டேஜ் உள்ளே போதா அப்படின்றதான் டவுட். பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நாய்க்குட்டியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸில் இந்த மாதிரி காட்டப்படாத ஒரு சம்பவம் நடக்குது. அது நாய்க்குட்டி போயிருந்தா தமிழ் பிக் பாஸின் வரலாற்று சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா இது இந்த மாதிரி ஹிந்தி பிக் பாஸ்லலாம் நடந்திருக்கு. நாய்க்குட்டிலாம் உள்ளே விட்டுருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு. தமிழில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது தெரில. அப்படி இல்லைனா ஃபுட்டேஜ் போட்டிருப்பாங்க. ஃபுட்டேஜா நாய்க்குட்டி உள்ளே போனதானே எனக்கு கரெக்டாக கிளாரிட்டி தெரில மக்களே. பட் நாய்க்குட்டி செக்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரொம்ப எமோஷனலாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அரோராவும் கேமரா முன்னாடி போயிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அது நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பிக் பாஸ் டீம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 3வது கமருதீனுக்கு வந்து நம்ம இன்டர்வியூலாம் பார்த்தோம். நிறைய யூடியூப் சேனலில் இன்டர்வியூ பண்ணோம். 200% நண்பன் உள்ள போவார். கூட அவங்களுடைய அக்கா பசங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அக்கா பசங்க நண்பன், இல்லைனா அக்கா பசங்க மட்டும், அக்கா பசங்க மட்டும். இதுதான் இந்த 3 ஃபேமிலி உள்ளே போகிறாங்கன்றது தான் தகவல் வந்திருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இதாக தான் இருக்கும். அப்படி ஏதாவது டவுட் ஏதாவது மாறிச்சுன்னா நான் சொல்லிடுறேன். இதுதான் எக்ஸாக்ட் அப்டேட். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இதுதான். ஸோ மார்னிங் 1, மதியம் 1, நைட்டு அந்த சாயந்தரம் டைமில் 1. ஓகே, இதில் பல சம்பவங்கள் நடக்க போகுது மக்களே. ஏன்னா பார்வதி ஃபேமிலி 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் அரோராவை வந்து பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்றது இருக்குது. அவங்க உள்ளே போகிறாங்க, ரியா வேற உள்ளே போகிறாங்க. பார்வதி ஃபேமிலி இருக்கும்போது இங்கே 1. 2வதா 3வது வந்து பார்த்தீங்கன்னா கமருதனோட ஃபேமிலி போகுது. அது இருக்கும்போது அங்கே பார்வதி ஃபேமிலின்ற மாதிரி. ஐயோயோ, நாளைக்கு லைவும் சரி, இன்னைக்கு லைவும் சரி, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் தெரில. ஏன்டா குழப்பறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். டைமு பாருங்கள் 1:32. அதனால் நாளைக்கு இன்னைக்குன்ற மாதிரி குழப்பிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது 1. அடுத்ததாக இது ஒரு பக்கம் நடந்துருச்சா, லைவ் மேட்ருக்கு போகும். ஒரு பக்கம் வந்து திவ்யாவும் அரோராவும் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அரோரா, சாண்ட்ராவை இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த போன வாரம்லாம் அழுதுட்டு இருந்ததுலேருந்து இப்போ கன்வெர்ட் ஆகி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுல பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நான் பயங்கரமாக பார்க்குறேன்ற மாதிரி சொன்னோன்னே உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க, என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்னன்னா, ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீ போவாத, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, ரொம்ப உஷாராக இருக்கணும் நீ அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. எப்படி அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அரோரா, கெஸ் பண்ணி யாரா இருக்கும்ன்ட்டு. விக்கல்ஸா, இல்லை வேற யாரு, ஏதாவது அமிதா, இல்லை கானா வினோதா, கமருதீனா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேமாக சொல்லிட்டு வராங்க. இல்லை எங்கள் அப்பா கிட்ட நான் நேம் வேற கேட்க போனால் எங்கள் அப்பா வேற என்னை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாரு, நேம்லாம் கேட்காதன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஓப்பனாக சொல்கிறாங்க, சாண்ட்ராவா என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அரோராவும் ஷாக் ஆகுறாங்க. அதுதான் எனக்கு தெரில, சாண்ட்ரா எனக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் எங்கள் அம்மா வந்து அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க, உஷாராக இருக்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
உடனே அரோரா என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் அ ஃப்ரெண்டா அரோரா கொடுத்த அட்வைஸ் வந்து சூப்பர், சரியான அட்வைஸே அதாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நீ இந்த வீட்டில் 10 பேர், நீ உன்னோட சேர்த்து 11 பேர், 10 பேரும் உனக்கு எதிராக காம்படிட்டர் தான். எப்படி? எல்லாரும் இங்கே கேம் விளையாட தான் வந்திருக்கானுங்க. ஓகே, அவங்கவுங்க கேமை விளையாடுறது தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் இன்டென்ஷனாக இருக்கும். நீ 10 பேர்கிட்டையும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எப்படி? 10 பேர்கிட்டையும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுதான் உன் கேம். அதில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக அவங்க வீட்டிலேருந்து வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இரு, எக்ஸ்ட்ராவாக இரு அப்படின்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதாங்க அரோரா. இதே இந்த சுச்சுவேஷனில் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் பண்ணுறேன்னா, இதே ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல பார்வதி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. பல இடங்களில் பார்வதி இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமாடி, கரெக்ட், உங்கள் அம்மா சொன்னது கரெக்டு தான், நீ அப்படி தான் இருந்திருக்கணும், நானும் பல இடங்கள் இப்படி பார்த்துருக்கேன்டி, இது இப்படி தான் பண்ணியிருக்கணும்டி அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி பேசியிருப்பாங்க பார்வதியாக இருந்தால். அதுதான் அரோராக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் பார்வதிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும், தட் இஸ் இட் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். அரோரா அந்த இடத்துல ஆஸ் அ ஃப்ரெண்டாக என்ன சொல்லணுமோ எல்லாருக்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இரு, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இரு. நீ ஒரு காம்படிஷனில் இருக்கன்ற மாதிரி சொன்னது தான் அட்வைஸ். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை ஏற்றி விட்டு ஒரு வேலை பார்க்கறது நாட் ஏ ஹெல்த்தி காம்படிஷன் அப்படின்றது தான். காம்படிஷன் என்ன, நம்ம கூட இருக்கணும்னையும் ஏற்றி விட்டு நம்மளும் அவங்க கூட ஒரு ஹெல்த்தியான டிபேட்டோ ஹெல்த்தியான சண்டை போட்டு கேம் விளையாடுறது தான் கேம். அதைத்தான் அங்கே அரோரா பண்ணுறாங்கன்றது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து அரோரா சொல்கிறாங்க, பார்வதி கூட நான் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் கனெக்டே பண்ண முடியல, சுத்தமாக கனெக்டே பண்ண முடியல, அந்த வைப்பே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நானும் எவ்வளோ முயற்சிகள் போட்டுட்டேன், செட்டே ஆகலை அப்படின்றது தான். இதில் குறிப்பாக வந்து நாளைக்கு வேற என் ஃப்ரெண்டு ரியா வர போகிறா, வீடியோலேயே என்னென்ன மெசேஜ்லாம் சொன்னா, இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில, அது வேற கொஞ்சம் எனக்கு இதுவாக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஃபேமிலி வந்து ஏதாவது பார்வதியை பேசும்போது ஒரு பாயிண்ட்ல இது பண்ணும்போது நமக்கும் வருத்தமாக இருக்கும் இல்லையா, நமக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அவங்க எனக்கு பிடிக்காதனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யுதுன்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன்ற மாதிரி சொன்னது தான் தட் இஸ் அரோரா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியுது. அந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றது நான் பார்க்குறேன்றதையும் சொல்லிடுறாங்க. அதை தாண்டி எந்த ஃபேமிலி வந்தாலும் கானா வினோத்தும் பார்வதியும் இன்ஃபர்மேஷன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கேட்டு அது நல்லதாக வந்தாலும் சரி கெட்டதாக வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அவங்க வாலண்டரியாக கேட்கும்போது சரியும் ஏற்றுக்கணும், தப்பையும் ஏற்றுக்கணும்ல. அது எப்படி இப்படி இன்னைக்கு கூட உங்கள் பாரு, உங்கள் அப்பா கிட்ட இப்படிலாம் கேட்டு இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அவளே பெருசாக எடுத்துக்கல, ஓகே நல்லா தான் போச்சு அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க திவ்யா, சாண்ட்ரா பண்ணது எவ்வளோ பாதிப்பாக இருந்தது தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, அதை நான் ஒரு பொழுதுமே நான் எதிர்பார்க்கல. பல இடத்துல அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்க ட்ரை பண்ணேன், கடைசி வரையும் எங்களோட பேசாமல் இருந்தாங்க, என்னன்னே எனக்கு இன்னும் வரையும் தெரியாத போச்சுன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் திவ்யா ஃபீல் பண்ணி சாண்ட்ராவோட மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் 4 பேர் யார் யார், சுபிக்ஷா, கனி, அரோரா, சபரி, இந்த 4 பேரும் எஃப்ஜேவோட அக்காவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜேவை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுகளையும் நைட்டு வந்து அவங்க இதுல சொல்லிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.